2 இயர்ஸ் அப்படியே போயிட்டுருந்தது. அப்போ தான் வந்து என்னோட 2வது அண்ணன் வந்து ஒரு தலைவரும் லவ் பண்ணிகிட்ருந்தார். அவர் வந்து என்கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஓகே லவ்னோடனே சரின்ட்டு இந்த டைமில் என்ன ஆச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவோட ஹெல்த் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ அப்பா வாண்டட் டு நாங்கள் 3 பசங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அப்பா வாஸ் ஓன்லி 50 இயர்ஸ். ஸோ அந்த டைமில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்னோன்னா த்ரில் ஆகிட்டு, பட் அதுக்கு முன்னாடி அப்பா ஹெல்த் மோசமாகிறதுக்கு முன்னாடி இப்போ அப்பாட்ட சொல்லிவிட்டு அடி வாங்கி அதே அவங்க வீட்டில் தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு அடி வாங்கி இதெல்லாம் பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இதெல்லாம் யூஷுவல் சினிமா மாதிரி எல்லாம் ஆச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அப்போ தான் இன்ஃபேக்ட் இன்னும் நெருக்கம் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஓகேன்ட்டு அப்பாவுக்கு இது உடம்பு சரியில்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்க அப்பா அம்மா வர சொல்லி இவங்க பேசியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கல்யாணம் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பா சொன்னாங்க ஹெல்த் மோசமாக இருக்குது, எப்போது எதுன்னு தெரியல. ராகவேந்திரா மண்டபமில் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக எங்களுக்கு ஜூன் 25th மேரேஜ், அப்பா மே 30th ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க. அதாவது இது நான் எல்லா இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், நம்ம யாரை துரோகின்னு நினைக்கிறோனோ அவனுக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு. அப்பாவுக்கு வந்து ஒன் சைட் பேரலைட்டிக் அட்டாக் வந்து ஸ்பீச் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் மெமரி கூட போயிடுச்சு அப்பாவுக்கு. ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த ஆசிலேஷன், இந்த இது ஒரே கன்ஃபியூஷன் பயங்கரமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஒரு பத்திரிக்கை நீ போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்து கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒன்லி ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ரிசப்ஷன் வாஸ் வெரி கிராண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பானால் வர முடியல. கல்யாணம் முடிச்சுட்டு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் விஜயா ஹெல்த் சென்டரில் தான் இருந்தாங்க. போய் பார்க்கும்போது சடனாக அப்படி மெமரி வரும் போல் இருக்கு, தெரியல. அது டப்புன்னு என் கையை அப்புறம் மதர்ன்லா ஃபாதர்ன்லா கையெல்லாம் பிடிச்சி அப்பா ஸ்டார்டட் க்ரைங். ஸோ அதெல்லாம் வெரி டச்சிங் மூமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அதாவது யாருக்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதான் என்ன தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அப்போது ஒரு த்ரில் இருந்தாலும், ஸோ பேரண்ட்டு கூட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்பா வந்து உயிரோடு இருந்தும் வர முடியலை, ஆசையாக சூட்டெல்லாம் எடுத்தாங்க அப்பா. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் he passed away. when he passed away he was 51. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இழப்பு. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னால் மாமா சிக் ஆனதுனால முகூர்த்தத்துக்கான இன்விடேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா கல்யாணம் தாலி கழுத்தில் ஏறினா தான் நிச்சயங்கிறது. ஒரு 250 பேர் அவ்வளோதான், ரொம்ப க்ளோஸ் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும், அவங்க சைடில் எங்கள் சைட்லேயும். அந்த தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நிச்சயம் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நியூஸ் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு மாமா சிக்க. ஆனால் போஸ் வெங்கட் தன்னுடைய காதல் மனைவி கிட்ட எதுக்காக சாரி, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருன்னு வாங்க கேட்கலாம். தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக ஊர்லேருந்து வந்து இன்பிட்வீன் ஒரு லவ் பண்ணணும், பொண்ணுங்களோட சுற்றணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. நம்ம கல்யாணம் கட்டின மாதிரி சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும், அதை தவிர வேறு தாட்டே இல்லை. அப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 7-8 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு சினிமா கிடச்சி சினிமாவில் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த 7-8 வருஷத்துக்குள்ளே எனக்கு அப்போது 23-24 வந்து ஐம் லுக் லைக் பயங்கர வயசான மாதிரி தெரிவேன். நான் நிறையா நமக்கு சரியான உணவு இல்லை, நம்மளை யாரும் என்ன சொல்கிறது, நம்மளை பார்த்துக்கிற ஆட்கள் இல்லை, நம்ம பழக்க வழக்கமும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பாஷான ஆட்கள் கிடையாது. நான் மெட்டிவெளியில் நடித்து ஒரு லெவல் வர்ற வரைக்குமே எனக்கு என்னுடைய லுக் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய அடுத்த லெவல் போல். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம போய் லவ் சொல்லும்போது கூட அதில் நம்மக்கிட்ட கூட ஒரு சுயநலம் இருந்தது. அவங்கக்கிட்ட எந்த சுயநலமுமே இல்லாமல் நம்மளை அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனது அவங்க தான். கல்யாணம் வரைக்கும் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்ததுக்கெல்லாம் முழு முதல் காரணம் அவங்க சைட்லேருந்து தான். அதே மாதிரி முதல் குழந்தை டைமில், 2வது குழந்தை டைமில், 2 டைம்லையுமே வந்து நான் ஒரு ஹஸ்பண்டாக அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். பட் எனக்கு 2 பியூட்டிஃபுல் குழந்தைங்களும் சரி, 2மே நார்மல் டெலிவரி. அது வந்து என்னோடய ஆசை. அவங்கள மாதிரி ஒரு பாஷாக வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. பட் நான் டாக்டர்ஸ்கிட்ட சொன்னதும் அவங்ககிட்ட சொன்னதும் ஒரே ஆப்ஷன் தான், நார்மல் டெலிவரி தான் வேணும். பட் ஃப்யூச்சரில் இவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி உடம்பு
ஆப்ரேஷன்லாம் பண்ணால் அவங்க ஸ்பாயில் ஆகிடுவாங்க, ரொம்ப சீக்கிரமே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் எனக்காக அப்படின்னு அவங்க நிறைய விஷயம் எனக்காக பண்ணாங்க. அதுக்கெலாம் நம்ம வந்து பர்டிகுலராக அவங்க கூப்பிட்டு ரொம்ப நன்றின்லாம் சொன்னதில்லை. பட் ஆக்சுவலாக அதுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். சாரி அப்படின்னா, நான் லவ் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெரி சீரியஸ். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணேன்னா குடும்பம் மறந்துடும், ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் மறந்துடும். குழந்தைங்க கூட அப்பப்போ ஞாபகம் வரும், ஒய்ஃபு கூட சுத்தமாக ஞாபகத்துக்கு வரும். ஒன்லி ஃபோக்கஸ் வந்து இப்போ பொலிட்டிக்ஸ்ன்னு போகும்போது ஃபுல் பொலிட்டிக்ஸ். இந்த 1.5 மாதம் என்ன நடந்துச்சு வீட்டில் என்னே தெரியாது. அவங்க தான் அதை டேக் ஓவர் பண்ணாங்க. இதே மாதிரி கல்யாணம் பண்ண காலத்துலேருந்தே வந்து கல்யாணம் அர்ஜென்ட்டாக பண்ணோன்னா கூட ஃபோக்கஸ் எல்லாம் சினிமா மேலே இருந்ததுனால ஒரு ஹனிமூன் அப்படின்னாங்க. அப்படிலாம் நான் அதை யோசிக்கவே இல்லை. இந்த இத்தனை நாட்களுமே வந்து வாங்க ஒரு அப்ராட் நான் அப்ராட் நிறையா ஷூட்டிங்காக போகும்போது கூட நினச்சிருந்தா கூப்பிட்டு போயிருக்கலாம். அது வந்து ப்ரொஃபஷன், அது தொழில், அதில் வந்து நான் உன்னை மிங்கிள் பண்ண மாட்டேன்னு அவங்க நிறைய தடவை அடம் பிடிச்சும் கூட நான் எந்த மாதிரியான இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் எங்கேயுமே கூட்டிகிட்டும் போனது கிடையாது. நல்ல தொழிலை தனியாக அது என்னமோ நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ரொம்ப சரியாக செய்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியில இருந்தெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம நேரடியாக சாரி கேட்டதில்லை. இதுதான் சாரி. போஸ் வெங்கட் சோனியா கிட்ட எதுக்கு சாரி எதுக்கு தேங்க்ஸ் சொன்னார்னு பார்த்தோம். அதே மாதிரி சோனியா எதுக்காக சாரி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். தேங்க்ஸ் அகெயின். நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். சம்மர் 2 பேருக்கும் இந்த சின்ன விஷயம் பீயிங் பிஸி பீயிங் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய வந்து என்னை விட வந்து அவர் தான் வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்ப இன்வால்வ்டாக. ஹீஸ் பர்ஃபெக்ட் ஃபாதர், ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபாதர். அவங்க கிட்ட அவங்க விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னால் டக்குன்னு போய் எதுவுமே நான் பண்ண முடியாது. ஆனால் அவர் போய் ரீச் பண்ணி எல்லாம் பண்ணுவார். ஸோ எனக்கும் சேர்த்து அவர் இந்த மினிட் வரைக்கும் ஃபாதராக இருக்கார். ஸோ எனக்கு ஆக்சுவலி ஐ டென்ட் ஹாவ் ப்ராப்பர். எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் கோவம், அதனால ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதர் லவ் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஸோ ஹீஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அவர் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறத விட ஹீஸ் மோர் ஆஃப் அ ஃபாதர் டு மீ. ஸோ எனக்கும் என் பசங்களுக்கும் சேர்த்து ஹீஸ் அ ஃபாதர். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாமா ஃபார் பீயிங் அ ஃபாதர். சாரி என்னென்னா, கல்யாணம் ஆன டைமில் நான் சொன்னேன்னா அந்த சீக்கிரமாக நான் வந்து நிறைய குக் பண்ணி வெயிட் பண்ணியிருக்கேன் அவருக்காக. அவர் வரலன்னு கோச்சிட்டு அந்த குக் பண்ணுற பழக்கம் எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நான் அந்த கம்ப்ளீட் ஒய்ஃப் மெட்டீரியல் கிடையாது நான். ஸோ அவர் மேபி அவங்க வில்லேஜில் பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டினா காலையில் எழுந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு பசிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு, அது வந்து நான் இன்ன வரைக்குமே சமைச்சிருக்கேன். பட் இன்ன வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் மெட்டீரியலாக நான் இருந்ததே இல்லை. நிறைய அவர் இல்லாத போது அது நான் ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா நிறைய திட்டுவாங்க, நீ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பண்ணியிருக்கியா, என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியான்னு. நான் பண்ணதே கிடையாது. ஆன் த கான்ட்ரரி, அவர் நிறைய நாள் நான் ஏஞ்சிருக்கும்போது அவருக்கு டீ வேணும், அவர் டீ போட்டு குடிச்சிருவார். அந்த டைமில் அவர் எனக்கும் போட்டு கொண்டு வந்து பெட் காஃபி மாதிரி என்னை எந்திரிக்கும் போது என் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நிறைய நாள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இவன் ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக நான் என்றைக்குமே இருந்ததே இல்லை. நண்பர்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் இந்த ஜோடிக்கு ஒரு சர்ப்ரைஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் என்னன்றது வாங்க பார்க்கலாம். சோனியா அண்ட் போஸ் வெங்கட் 2 பேரும் எனக்கு நடிகர்களாக மட்டும் இல்லை, நல்ல மனிதர்களாக எனக்கு வந்து ஐ திங்க் ஐ நோ தெம் ஃபார் குவைட் சம் டைம். எஸ்பெஷலி சோனியா வந்து த்ரூ நடிகர் சங்கம் எலெக்ஷன் மூலிமா எனக்கு ஐ காட் டு நோ வெரி வெல், வெரி அவுட் ஸ்போக்கன் பர்சன். அண்ட் போஸ் வெங்கட் த்ரூ CCL. Really nice to see them as a lovely couple, and I wish them all the very best and with lots of happiness, loads of luck and success in their careers, and love them both. God bless. விஷால் சார் வந்து நான் CCL கிரிக்கெட் விளையாடுறது மூலியமாக தான் எனக்கு பழக்கம். எனக்கு விஷால் வந்து நான் ஸ்பாட்டில் போகும்போது நான் சொல்லுவேன், அவர் தான் ஒரு ரியல் கேப்டன். அதாவது நாட் ஒன்லி தேர், அது கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இஸ் அ கேப்டன். எப்போவுமே அவர் தான் கேப்டன்.